இங்க ஒரு குட்டி பையன் பர்பிள் கிரையானை வச்சு எது வரைஞ்சாலும் அது அப்படியே வந்துடும். குட்டி பையனும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஒரு மானையும் முள்ளமன்றியையும் வரைகிறான். அதுவும் உயிரோட வந்து இவன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்குது. அப்படியே இவனும் வளர்ந்து பெரிய பையன் ஆகிடுறான். அப்போ ஒரு நாள் நம்மள யார் உருவாக்கியிருப்பான்னு வித்தியாசமான சந்தேகம் வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க 2 பேரையும் நான் வரைஞ்சேன், என்ன யார் வரைஞ்சிருப்பாங்கன்னு கேட்கறான். அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் நான் தான் உன்னை வரைஞ்சேன்னு சொல்லுது. இவனும் வேமா நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேட்கறான். அந்த வாய்ஸும் நான் ஒரு ஓல்டு மேன், நான் தான் என் புக்ல உன்னை வரைஞ்சேன், நான் ரியல் வேர்ல்ட்ல இருக்கேன்னு சொல்லுது. இவனும் ரியல் வேர்ல்டு எங்க இருக்கு, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்கறான். பட் ஓல்டு மேன் டைம் ஆயிருச்சு, நீ போய் தூங்குன்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு தூக்கம் வராம திரும்ப திரும்ப அவரை கூப்பிட்டு பார்க்கான். பட் அவர் பேசவே இல்லை. எப்படியாவது அங்க போய் ஓல்டு மேனை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ ஒரு ஐடியா வந்து அவன் கையில உள்ள கிரையானை வச்சு ஒரு டோரை வரைஞ்சு அதுல ரியல் வேர்ல்டுன்னு எழுதுறான். பார்த்தா ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கான கதவு அங்க வந்துருது. உடனே உள்ள ஜம்ப் பண்றான். அப்படியே பறந்துகிட்டே ரியல் வேர்ல்டுக்குள்ளேயும் வந்துடுறான். இவ்வளவு நாள் அவன் பர்பிள் உலகத்துல இருந்துட்டு இங்க எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கதால புதுசா பார்த்து ஹாப்பி ஆகிடுறான். ஹீரோ போனதை பார்த்த முள்ளமன்றியும் ரியல் வேர்ல்டை பார்க்க ஆசைப்பட்டு அதோட முள்ள வச்சு மானை குத்திடுது. அதனால மானும் உள்ள போயிடுது. பட் அந்த முள்ளமன்றி மட்டும் கதவுலே மாட்டிக்குது. மான் ரியல் வேர்ல்டுக்குள்ள அப்படியே பறந்து வந்து மனுஷனா மாதிரி கீழே விழுது. இது வந்தது எப்படியோ ஹீரோவை கண்டுபிடிச்சு அவன் கூட சேர்ந்து ஓல்டு மேனை தேடுறாங்க. அப்ப ரோட்ல உட்கார்ந்திருந்த ஒரு வயசான தாத்தாவை பார்த்து இவர் தான் ஓல்டு மேனா இருக்கணும்னு நினைச்சு அவர்கிட்ட ஓடி வராங்க. இவங்க ஓடி வரதை பார்த்து பயந்த தாத்தா கம்ப வச்சே இவங்களை அடிச்சு வரட்டிடுறாரு. இவர் நாம தேடின ஓல்டு மேன் இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோவும் ஒரு சைக்கிள் வரைஞ்சு ஓல்டு மேனை தேடிட்டு போறாரு. அதே நேரம் முள்ளமன்றி எப்படியோ ரியல் வேர்ல்டுக்குள்ள பொண்ணா மாதிரி வந்து ஹீரோவை தேடிட்டு சுத்துது.